அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 10, 2025, ஆணி 26ஆம் நாள், வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான். மகிழ்ச்சியோடு நாம் பணத்தை சம்பாதித்தால்தான் அது நமக்கு வெற்றியை தேடித்தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு குரு பூர்ணிமா. ஜூலை 10 குரு பூர்ணிமா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் இந்தியாவிலையும் நேபாளத்திலையும் ஒரு புனிதமான பண்டிகையாக கருதப்படுது. இது தனிநபர்களின் தனிப்பட்ட மற்றும் அறிவுசார் பயணங்களில் வழிகாட்டும் ஆன்மீகம் மற்றும் கல்வி சார்ந்த குருக்களை கௌரவிப்பதற்கும் நன்றி தெரிவிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. இந்த நாள் கோடை காலத்திற்கு பின்வரும் ஆனி மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமியை குரு பௌர்ணமி அப்படின்னும் குரு பூர்ணிமா அப்படின்னும் அழைக்கிறாங்க. நம்ம குரு கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களையும் அவங்களுக்கு நன்றி தெரிவிப்பதும் நம்ம தினமும் பண்ணினாலும், ஆனால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நமக்கு குரு கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக இருக்கும். இந்த நாளில் நம்ம குருக்கு நமது நன்றிகளையும் நம்மளால் முடிஞ்ச காணிக்கைகளையும் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளை பன்மடங்கு நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட பெருமையாக வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாள் இப்போ நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நாள் இல்லை, நம்ம காலமாக நம்ம முன்னோர்கள் கொண்டாடிய நாட்கள் தான் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிற நாள். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் இருளை நீக்குபவர் அப்படிங்கிறது பொருள். குரு அப்படின்னா நம்ம தேடுதலில் இருக்கும் ஒரு மக்களுக்கு
அறியாமையை நீக்கி அவங்களுக்குள்ள இயக்கும் படைப்பின் மூலத்தை உணர்ந்திட வழி செய்பவர் தான் குரு. அறியாமையை நீக்கி சீடரை அறிவு, உண்மை மற்றும் ஞானத்தை நோக்கி அழைத்து செல்வாங்க. அப்படிப்பட்ட குருக்கு நம்ம சிறப்பு செய்கிற நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. இந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்கு பல்வேறு கதைகளையும் காரணங்களையும் சொல்கிறாங்க. முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த நாளில் தான் சிவபெருமான் அவரோட ஞானத்தை மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டாரு. சப்தரிஷிகளுக்கு, அதாவது 7 சிஷ்யர்களுக்கு அவர் தன்னுடைய ஞானத்தை முதலாக வழங்கின நாள் தான் இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதவியாசர் அவருடைய பிறப்பை பற்றியது. அதாவது அவர் குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் தன்னுடைய 4 சீடர்களுக்கும் வேதங்களின் போதனைகளை பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்த காரணம், புத்த மதத்தில் புத்தர் இந்த நாளில் தான் சாரநாத்தில் தன்னோட சீடர்களுக்கு தன்னுடைய முதல் பிரசங்கத்தை வழங்கியதாக கூறுறாங்க. அதே மாதிரி சமணர்களும் குரு பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லா மதங்கள்லையுமே சொல்லி இருக்கிற காரணம் ஒன்று தான். ஒரு குரு தன்னுடைய சீடருக்கு தன்னுடைய முதல் ஞானத்தை வழங்கின நாள், சீடர்கள் தன்னுடைய குரு கிட்ட ஆசீர்வாதம் பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட சிறப்பாக வச்சு கொண்டாடுறோம். ஒரு மாணவனுக்கோ இல்லை ஒரு சிஷ்யருக்கோ இந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த, அதாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்வையே மாற்றின நாளுக்கு இந்த நாள் வித்திட்ட நாள் அப்படின்னு ஒரு நினைவூட்டலாக அவங்களுக்கு இருக்கிறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடுறோம். நம்ம டைகர் கிளப்லேயும் இந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். நமக்கு வழிகாட்டியாக, வாழ்க்கையோட வழிகாட்டியாக இருக்கிற நம்மளுடைய ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி செலுத்தி மரியாதை செலுத்தும் நாளாக நம்ம கொண்டாடுறோம். நம்ம ஆசான் தன்னலமின்றி அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா விஷயங்களையும், அவங்களுக்கு கற்றுக்கிட்ட எல்லா ஞானத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் 5 வருஷமாக தொடர்ந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம காலையில் எப்போ எந்திரிக்கணும், எந்திரிச்சதும் நாம் என்ன செய்யணும், அதை எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறதுலேருந்து, நம்ம 8 நடை பயிற்சி, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தண்ணி குடிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, நம்ம தூங்குற வரைக்கும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை முறையாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிற நம்ம ஆசானுக்கு இந்த நாளில் நம்ம மரியாதை செலுத்துவோம். நம்ம ஆசானை பற்றி சொல்லணுன்னா நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆசிரியராக, ஒரு அண்ணனா, ஒரு அம்மாவா, அப்பாவா எல்லாமுமே இருக்கிறதா நம்ம உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. எப்படி நம்ம தாய் நமக்கு நல்லதை மட்டுமே நினச்சி நமக்கு நல்லதை சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆசானும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினர், அவங்களுக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். ஆனால் அவங்களும் நம்ம ஆசானை அவங்களோட தாய் அப்படின்னு நிறைய முறை நம்ம கமெண்ட்டில் குறிப்பிடுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா எண்ணெய் தேய்ச்சி குளித்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் அதை செய்யவே இல்லை. ஆனால் நான் டைகர் கிளப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், நீங்கள் சொல்லி நான் முறையாக தண்ணி குடிக்கிறேன், எனக்கு ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள்லேயும் சூழ்நிலைகள்லையும் நிறைய இதை மாதிரி எத்தனையோ கிளப் இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு கிளப்லையும் இத்தனை ரூபாய் கொடுத்து தான் அதில் நம்ம சேரணும், அதில் சேர்ந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிடணும் அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு இத்தனை ரூபாய், இவ்வளோ ரூபாய் கொடுத்து நீங்கள் அதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற எத்தனையோ கிளப்கள் இருக்குது. ஆனால் நம்ம குரு 1 ரூபாய் கூட வாங்காமல் இலவசமாக எல்லாரும் இதில் இணைஞ்சிக்கோங்க, இணைஞ்சி உங்களுக்கு முறையாக பயிற்சிகளை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடு விடாமல்
எல்லாருமே தினமும் நடங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பெரிய குறிக்கோளில் இருக்கிறாங்க. இந்த வருஷம் நம்மளுடைய ஆசானுடைய ஆசை, அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு செல்லுவோம் அப்படின்னு நான் அவங்க எல்லார்கிட்டேயுமே வேண்டிக்கிறேன். அண்ணாவோட ஆசை, நம்ம குருவோட ஆசை என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம உலகம் முழுக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் இந்த வருஷம் நம்ம நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழுவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் வெளியில் சொல்லும்போது அது கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நம்ம ஆசானுடைய அருளை நாம் பெற்று நம்ம இந்த நாளில் அவங்களுக்கு நன்றி செலுத்தி அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நாம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்றதுக்கு நம்மளுடைய குருவோட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நம்ம வேண்டி கேட்டுக்கிடுவோம். நம்ம குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு குரு பூர்ணிமா தின வாழ்த்துக்கள். நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்னைக்கு சகோதரி தன்னுடைய இன்றைய தினம் பகுதியில் குரு பூர்ணிமா அப்படிங்கிற குருவை வணங்கக்கூடிய தினம், குருவுக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய தினம் அப்படின்னு பல்வேறு செய்திகளை நமக்கு எப்பொழுது வந்து கொண்டாடப்படுகிறது, எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள், எந்தெந்த நாட்டில் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நமக்கு பகிர்ந்தாங்க. குரு நம்ம பலமுறை சொல்கிறது தான், தாய் தந்தைக்கு பிறகு குரு அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு வழக்கம். அதன் பிறகு தான் தெய்வமே சொல்லுவாங்க. நான் உங்களிடத்தில் பலமுறை சொல்லியிருப்பேன். அதாவது தாய் தந்தை குரு இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை நம்ம நித்தம் வழிபட வேண்டும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பேன். ஏன் இவங்களை மட்டும் வணங்குறோம், மற்றவர்களை எல்லாம் நான் சொல்லலை அப்படின்னா, இதையும் பலமுறை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். யார் ஒருவர் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய உயர்வை பார்த்து அவர்கள் மகிழணும், உங்களுடைய வளர்ச்சியை அவர்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா அது யாராக இருக்கும் அப்படின்னா இந்த உறவுகள் தான், தாய் தந்தை குருமார்கள் தான். அதற்கு பிறகு இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவங்க எல்லாருமே தெய்வங்களாக மாறிவிடுகிறார்கள். இப்பொழுதைக்கு உங்களோடு இருப்பவர்கள் அப்படின்னா தாய் தந்தை குருமார்கள். இந்த தாய் தந்தை எத்தனையோ உறவுகள் இருக்குது இந்த உலகத்தில், எத்தனையோ வகையான உறவுகள் இருக்குது. இந்த உறவுகள் இடத்துலலாம் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அது யாராக இருந்தாலும் சற்று ஒரு பொறாமையை தரும், எங்காவது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு துளி அளவு கூட தரும். ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு யார் ஒருவர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அது தாய் தந்தை குரு தான். தன்னை விட, அதாவது ஒரு நபர் இருக்கார், அவரை விட ஒரு நபர் வளர்கிறார் அப்படின்னா, இப்போது ஒரு முதலாளி இருக்கிறார், அவரிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி இருக்கிறார். இந்த முதலாளியை விட அந்த தொழிலாளி வளர்கிறார் அப்படின்னா அந்த முதலாளி நிச்சயமாக அதை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்போ அவர் வளர்ந்து நின்றால் கூட, இவரை விட உயரத்திற்கு போனால் கூட இவருக்கு அவர் மீது ஒரு கர்வம், ஒரு பொறாமை ஏதோ ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் தாய் தந்தை குரு இவங்க 3 பேரும் அவர்களை விட நாம் வளர வேண்டும் அப்படின்னு எண்ணுபவர்கள். அவர்களை விட இவர்கள் உயர்வானவர்களாக இருக்க வேண்டும், பிறர் மதிக்க வேண்டும் அப்படின்னு அதை சொல்லி அவங்க பெருமைப்பட்டுக்குருவாங்க. என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளை இவ்வளோ உயரத்தில் இருக்கிறான், என் பிள்ளை இந்த துறையில் இருக்கிறான் அப்படின்ட்டு இவங்க அதை சொல்லி, நீங்கள் எத்தனையோ ஆசிரியர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. என்னுடைய மாணவர்கள் இந்திய அரசியலில் இந்த இடத்துல இருக்காங்க, இந்திய இராணுவத்தில் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த பள்ளிக்கூடங்களில் இவ்வளோ உயர்வில் இருக்காங்க, இவ்வளோ இந்த கல்லூரிகளில் இந்த துறைகளில் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தன்னை விட உயர்வான ஒரு நிலையில் இருப்பதை பெருமையாக எடுத்துக்கொள்வார்கள். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்போது
அப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறது நான் உங்களிடத்தில் சொல்வது இந்த 3 உறவுகளைத்தான் சொல்லுவேன். இவர் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அது நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு எந்த உறவையும் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் எண்ணி பாருங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்படி மற்றவர்களை விட அப்படின்னு அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தன்னை விட வளர்வது அப்படிங்கிறது ஒரு 100க்கு 99.9% அதை ஏற்றுக்கொள்வதில்லை. 0.01% இருக்கலாம். ஆனால் இந்த உறவான உங்களுடைய பிள்ளையுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்களுடைய வளர்ச்சி பிள்ளைக்கு பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதே போல தான் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பெருமை கொள்வார்கள். யார் ஒருவர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்கிறாரோ அவர் உங்களது ஆசிரியரே இல்லை, உங்களுடைய குருவே இல்லை. நீங்கள் அப்படியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யார் ஒரு சிறந்த குரு, இப்போ தாய் தந்தை நம்ம அதற்கு சிறந்த தாய் தந்தை யாரெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா தாய் தந்தையுமே சிறந்தவர்கள் தான். அவர்களை நம்ம விட்டு விடலாம். இன்றைக்கி இந்த குரு பூர்ணிமாவில் எந்த ஒரு குரு தன்னை விட தன்னுடைய சிஷ்யன் வளர்கிறான், தன்னை விட தனக்கு கீழானவர்கள் மேலே போகிறார்கள் அப்படிங்கிறத எண்ணி பெருமை கொள்கிறார்களோ, மகிழ்வு கொள்கிறார்களோ, சந்தோஷம் அடைகிறார்களோ அவர்களே சிறந்த குரு. அதை விடுத்து அவர்களை இவர்கள் சிறுமைப்படுத்துவதும் அவர்களை வளர விடாமல் தடுப்பதும் இப்படி செய்து கொண்டிருந்தால் அவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளவே வேண்டியதில்லை. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு யார் பெருமை கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு குருமார்கள் எனக்கும் உண்டு. நான் உங்களிடத்தில் பலமுறை சொல்லியிருப்பேன், என்னுடைய குருமார்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களை நான் நித்தம் வணங்கத்தான் செய்கிறேன், மானசீகமாக வணங்குறேன், அவர்களுக்கு பூ போடுறேன். அவங்கள நான் நித்தம் எண்ணி நான் 8 நடை பயிற்சி செய்யும் பொழுதெல்லாம், நான் உங்களுக்கு நினைவூட்டும் பொழுதெல்லாம், நான் உங்களுக்கு செஷன் நடத்தும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் தந்தை குருமார்கள் அப்படின்னு எண்ணுவேன். அதே போல தான் நீங்களும் எண்ண வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். சகோதரி சொன்னாங்க, என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும், என்னுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு எனக்கு உங்களையும் சேர்த்து வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசைகள் எல்லாமே என்னை போல இல்லை என்னை விட பன்மடங்கு உயர்வான இடத்துல நீங்கள் வரணும், அவ்வளோதான் என்னுடைய ஆசை. அப்போது இந்த விஷயங்கள் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு குழு நடத்துகிறோம், டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்துகிறோம். இந்த அமைப்பு வளர்ச்சி அடையணும். இதில் நிறைய பேர், நான் எல்லாரையும் இப்போ கேப்டன்கள்னு சொல்கிறேன், வைஸ் கேப்டன்கள்னு சொல்கிறேன், கோஆர்டினேட்டர்கள்னு சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த எல்லைகளை கொண்டு வரணும், அவர்களை வளர்க்கணும், அவர்களை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்லாம் பல்வேறு திட்டங்களை நான் வகுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அதற்கான பணிகளையும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர்களுக்கு அது அவர்களை தேடி வரும். யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு பொது நலத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விஷயம் வந்தடையும். அதுதான் என்னுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றை நம்ம நித்தம் எல்லார் இடத்துலையும் வழங்கணும். எல்லாரையும் நம்ம நல்வழிப்படுத்தணும், எல்லாருக்கும் நம்ம நல்வழி காட்டணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த குரு பூர்ணிமாவில் உங்களுக்கு நான் வழங்கி, சகோதரி சொன்ன எல்லா விஷயங்களையும் எல்லோரும் எல்லாருக்கும் வழங்குவோம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த அற்புதமான தினத்தை நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களில் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். அவங்க சொன்னாங்க, தண்ணியும் குடிக்கிறதுல ஆரம்பித்து நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. நம்ம அதை நித்தம் ஒரு பயிற்சியாக, ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். எண்ணெய் தேய்த்து குளித்தலா அதை பற்றி தெரியும், தொப்புளில் எண்ணெய் வைத்தலா அதை பற்றி தெரியும்.
எண்ணெய் கொப்பளித்தலா அதை பற்றி நமக்கு தெரியும். 8 நடை நடக்கணுமா அதை பற்றி நமக்கு தெரியும். 9 மூட்டு பயிற்சி செய்யணுமா அதை பற்றி நமக்கு தெரியும். இதை நான் கற்றுக் கொடுத்து அதை உங்களை பின்தொடர செய்ய வேண்டும் என்று நான் உங்களை பின்தொடர்கிறேன். அவ்வளோதான். கற்றுக் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறவர்களெல்லாம் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சகோதரி சொன்னது போல. ஆனால் நான் எண்ணுவது நீங்கள் பின்தொடர்கிறீர்களா என்பதை நான் உங்களை பின்தொடர்கிறேன். கற்றுத்தருகிறேன், கற்றுத்தந்ததை கடைபிடிக்க சொல்கிறேன், கடைபிடிக்கிறதை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா என்பதை நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த தண்ணீர் பருகுறுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நினைவூட்டினாலும் நீங்கள் சரியாக பருகுறீங்களா அப்படிங்கிறதையும் நான் கவனத்தில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். முதல் கருத்தாக தினசரி நடவடிக்கை அறிக்கை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு நீங்கள் விடை அளியுங்கள். 2வது கேள்வி அப்படின்னு சொல்லி உங்களுடைய குருவின் பெயரை நீங்கள் உச்சரித்து எழுதி அவர்கள் வாழ்வாங்க வாழ நீடூழி வாழ உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இந்த இடத்தை இப்பொழுது நீங்கள் எழுதி கொள்ளலாம். உங்களுடைய குருவின் பெயரை எழுதி அவர்கள் வாழ்வாங்க வாழ நீடூழி வாழ அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லி அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களது குருவின் வழியாக கிட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, 3வதாக வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து போஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய 3வது பதில். இந்த 3 பதில்களையும் அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி தாங்கள் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி அவர்களை நாம் மீண்டும் அழைப்போம் நம்மளுடைய ஆடியோவை கேட்பதற்கு அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 42வது நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து குரு அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எல்லாருமே ஒரு சிறு பறவை கூட நமக்கு கற்றுத்தரும், ஒரு சிறு குழந்தை கூட கற்றுத்தரும், ஒவ்வொரு பொருளும் கூட நமக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுத்தரும். அத்தனை பேருமே ஆசிரியர்கள் தான், குரு தான் அப்படிங்கிறத நான் பலமுறை உங்களிடத்தில் பகிர்ந்திருப்பேன். இப்போது நாம் வாழும் பொழுது வாழ்ந்த ஒரு மகான், கிட்டத்தட்ட எல்லோருக்கும் ஒரு குருவாக இருந்தவர். அந்த குரு தனக்கு சில பல விஷயங்கள் குருவாக அமைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளோடு வாழ்ந்து இப்போ மறைந்த ஒரு மகான், அவரை நம்ம குருவாக எல்லாருமே மானசீகமாக வச்சுருப்போம். அவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தது எவைகளெல்லாம் கற்றுக் கொடுத்தனன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை பற்றி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ வருது. அந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இப்பொழுது அந்த அற்புதமான ஒரு 7 வகையான பொருட்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார். யார் அவர் என்பதையும் யாரை நீங்கள் கணிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவர் சொல்லக்கூடிய அந்த 7 பொருட்கள் என்ன என்பதையும் அந்த அற்புதமான ஆடியோவில் கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். மலை மேல ஏறுறதாலயோ, பெரிய பெரிய ஆளுங்க பின்னாடி ஓடுறதாலயோ, ரொம்ப காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதாலயோ வர்றதில்ல. சில நேரம் இந்த வெற்றி எப்படி அடையாளம் காண்றதுக்கான பதில் நம்ம பக்கத்திலே இருக்கும். ஏன் உங்க ரூம்லயே கூட இருக்கும். என்னமா சொல்ற அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? APJ அப்துல் கலாம் சொன்னாரு,
நான் என்னோட ரூமை சுத்தி பார்த்தேன். வெற்றிக்கான வாழ்க்கைக்கான பதில்களை நான் அங்க கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. முதல்ல நான் இந்த வரிகளை கேட்டப்போ ஏதோ சாதாரண கவிதை மாதிரிதான் இருந்தது. ஆனா நான் இந்த வரிகளோட இணைச்சு என்னோட ரூமை பார்த்தப்பதான் ஆழமான அர்த்தம் தெரிஞ்சது. வெற்றிக்கான ரகசியங்கள் என்னன்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான பதில் என்னோட ரூம்லயே கிடைச்சது. என் ரூமோட மேற்கூரை சொல்லுச்சு, எப்போ நீ இலக்கு வச்சாலும் உயரமா வை. என் ரூம்ல ஓடிட்டு இருக்க ஃபேன் சொல்லுச்சு, எதுக்கும் சூடாகாம எப்பவுமே நீ கூலா இருன்னு. என் ரூம் சுவர் மேல மாட்டியிருந்த கடிகாரம் சொல்லுச்சு, ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பில்லாததுன்னு. கண்ணாடி சொல்லுச்சு, நீ ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை ஒரு முறை பிரதிபலிச்சு பாருன்னு. ஜன்னல் சொல்லுச்சு, இந்த உலகத்தை பாருன்னு. கேலண்டர் சொல்லுச்சு, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதை செய்யன்னு. கதவு சொல்லுச்சு, உன்னோட இலக்கு அடையணும்னா நீ கடுமையா எதிர்நோக்கி தள்ளணும்னு. இதுதான் அப்துல் கலாம் சொன்ன வெற்றிக்கான ரகசியங்கள். முதல்ல மேற்கூரை. உண்மைதான்ல, நம்ம மேற்கூரை ஏன் அவ்வளவு உயரத்துல கட்டப்பட்டிருக்கு? அது மேல அவ்வளவு உயரமா இருக்கிறதுனாலதான் நாமளே அண்ணாந்து பாக்குறோம். அது மேலதான் அமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அது தன்னோட உயரத்தை பெருமையா காட்டி பந்தா பண்ணாது. அமைதியா இருக்கும், ஆனா அது வலிமையோட இருக்கும். எல்லாத்தையும் பாதுகாக்கும். நீ பெருசா உயரமா எய்ம் பண்ணு, ஆனா என்னைக்கும் உன்னோட அடித்தளத்தை மறந்துடாத. வெற்றிங்கிறது ஜஸ்ட் உயரத்துல பறக்கிறது மட்டும் இல்ல, நம்ம அடித்தளத்துல இருந்து கத்துக்கிட்ட பணிவு, ஒழுக்கம், மதிப்பு எல்லாத்தையும் கூடவே கொண்டு போறது. என்னதான் நீங்க வானத்துல பறந்தாலுமே நீங்க நேரடியா வானத்துல இருந்து குதிக்கல, தரையில இருந்துதான் ஆரம்பிச்சீங்கிறத மறக்க கூடாது. ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த அப்துல் கலாம் பெருசா கனவு கண்டாரு. வீட்டுக்கு வீடு நியூஸ் பேப்பர்ஸ் போட்டாரு. ஆனா உலகமே கொண்டாடுற பெரிய விஞ்ஞானியா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. ஏன் ஜனாதிபதியா கூட ஆனாரு. அப்ப கூட அவரு எடுத்தறிஞ்சு பேசல, பெருமாடிச்சுக்கல. எந்த நாட்டுக்கு போனாலும் அவரு பணிவா அமைதியா தான் இருந்தாரு. அவரோட ஆரம்ப புள்ளியை என்னைக்குமே மறக்கல. பெரியவங்களுக்கான மரியாதையை கொடுத்தாரு. மாணவர்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாரு. தனக்கான வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டாரு. இப்படி அவரோட பணிவுக்கும் இறக்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். வெற்றிங்கிறது பெருமை கிடையாது, பணிவோட உயர்றது. சோ நீங்க எப்ப சோர்வா தாழ்வா ஃபீல் பண்ணாலும் உடனே மேற்கூரைய பாருங்க. அத பார்த்ததும் உங்க மைண்டுக்கு வர வேண்டியது, பெருசா உயர்வா எய்ம் பண்ணணும், கனவு காணணும். ஆனா என்னைக்கும் பணிவோட எங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த அடித்தளத்தை மறக்க கூடாது. அடுத்து நம்பர் 2, ஃபேன். அது என்ன கத்து தந்தது? எப்போ அது கூலா இருக்கணும், முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஏண்டா என்ன தொந்தரவு பண்ற, 24 மணி நேரமா என்ன ஓட விட்டுக்கிட்டே இருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு என்னைக்காச்சும் ஃபேனு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா? எல்லா நாளும் சுத்திட்டேதான் இருக்கு. எரியுதுடி மாலா ஃபேனை போடுன்னு ஃபேனை போட்டதுமே அது நமக்கு கம்ஃபர்ட்ட கொடுக்குது, நம்ம சூட்டை குறைக்குது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுது. என்னைக்காச்சும் ஃபேனுக்கு நம்ம நன்றி சொல்லிருக்கோமா? இல்ல. ஆனாலும் அது நமக்கு குளிர கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சோ இங்கதான் சக்சஸுக்கான 2வது ரகசியம் இருக்கு. என்னதான் பெரிய பிரஷர்ல இருந்தாலும், பல பேர் உங்க மேல பாரத்தை கொட்டினாலும் நீங்க கூலா இருக்கணும், முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த வாழ்க்கையில நீங்க நிறைய சூடான விஷயங்களை சந்திப்பீங்க. உதாரணம் சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ், தோல்விகள், பல பேர் வாயில இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா ஃபேன் மாதிரி அமைதியா இருந்து சில்னஸ மட்டும் நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா, கவனத்தோட அமைதியா உங்க வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா வெற்றிக்கு எந்த தடையும் இருக்காது. MS தோனி ஒவ்வொரு முறை பல பிரஷர்ல கிரிக்கெட் விளையாடுறப்பவும் அவர் முகத்துல அந்த எமோஷன்ஸ காட்டவே மாட்டாரு. அட ஜெயிச்சா கூட பெருசா எமோஷன்ஸ் வெளிப்படுத்த மாட்டாரு. எல்லா நேரமும் அமைதியா பொறுமையா இருந்ததாலதான் இன்னைக்கு இந்திய வரலாற்றுல சிறந்த சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டரா இருக்காரு. எப்போ அவர் தோல்வியை சந்திச்சாலும் அமைதியா ஸ்டடியா ஃபேன் மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. சோ என்ன குழப்பங்கள் வந்தாலும் உங்களோட பேலன்ஸ நீங்க இழக்காதீங்க. என்ன சத்தம் இருந்தாலும் அமைதியா ஒரு பர்பஸோட உங்க வேலைகளை பாருங்க. அடுத்த ரகசியம் கடிகாரம். நம்ம என்ன ஸ்பெஷல் வரமா வாங்கிட்டு வந்திருக்கோம்? 24 பட சூர்யா மாதிரி நினைச்சபடி நேரத்தை கட்டுப்படுத்த நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. டிக் டிக் டிக்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், என்னைக்கும் நிக்காது. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, மனசொடைஞ்சு சோர்வா இருந்தாலும் சரி, ஃபுல் மோட்டிவேஷன்ல இருந்தாலும் சரி, சோம்பேறியா இருந்தாலும் சரி, இந்த டைம் மார்ச் பாஸ்ட் போற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த நேரத்துக்கான மதிப்பை நீங்க குடுக்கறீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். ஆமா, நம்ம பல மணி நேரங்கள, அதுவும் விலை மதிப்பில்லாத இந்த நேரத்தை கவன சிதறல்கள், சமூக வலைதளம், சந்தேகம், ஓவரா சிந்திக்கிறது, இப்படி இதுல கடத்தியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீணாக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நொடியையும் திரும்ப நம்மளோட லைஃப்ல அடையவே முடியாதுங்கிறத நம்ம மறந்துடுறோம். யெமன்ல ஒரு பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன்ல அட்டெண்டன்டா இருந்தவர் தான் திருபாய் அம்பானி. உங்களால நம்ப முடியுது? ஒவ்வொரு நிமிஷத்தையும் கத்துக்கிறதுக்காக, பிளான் பண்றதுக்காக, வேலை பாக்குறதுக்காகன்னு சிறப்பா யூஸ் பண்ணாரு. ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்கல இப்ப வரைக்கும். ரிலையன்ஸ் அவர் ஆரம்பிச்சப்போ அவர் நேரத்துக்கு கொடுத்த மதிப்பும் அவரோட டிசிப்ளினும் தான் இன்னைக்கு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்கு. நேரம் இலவசமானதுதான். அதை நம்ம காசு கொடுத்தோ இல்ல நம்ம உடலை வருத்தியோ வாங்க போறது இல்ல. ஆனாலும் அது விலை மதிப்பில்லாதது. அந்த நேரம் உங்களை அடிக்க கூடாது. நீங்க தான் அந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமா செயல்படுத்த வைக்கணும். சோ சிறந்த நோக்கத்தோட, ஒழுக்கத்தோட, ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு உங்களோட நேரத்தை சரியா பயன்படுத்திக்கங்க. அடுத்த ரகசியம் கண்ணாடி. உங்களை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்க கண்ணாடி என்னைக்காவது போய் சொல்லிருக்கா? நீங்க யாரோ அப்படியே உங்களை காட்டிடும். அச்சு பிசராம தெளிவா காட்டிடும். மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்களோ அதுக்கு மேட்சிங்கா காட்ட
கண்ணாடி ஒரு மாய கண்ணாடி இல்ல. நீங்க சமூக வலைதளத்துல உங்களை மக்கள் எப்படி பாக்கணும்னு போஸ்ட் போடுறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் காட்டாது. நீங்க யாரோ உங்களோட ஆனஸ்ட் செல்ஃப் என்னவோ அதை அப்படியே காட்டும். சோ நீங்க யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களுக்குள்ளே அதை பிரதிபலிச்சு பாக்கணும். இதுதான் வெற்றிக்கான ஒரு அடித்தளமாவும் இருக்கும். நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன பெஸ்டா வரும்னு தெரிஞ்சா வெற்றி ஈஸியா தானே இருக்கும். உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எது உங்களை தூண்டுது, உங்க கனவுகள் என்ன, எல்லாத்தையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க பல பேரு சின்ன வயசுல வறுமை, கொடுமை, வெறுப்புன்னு எல்லாத்தையும் சந்திச்சவங்க தான். ஆனா இந்த உலகம் அவங்கள மதிப்பிடணும், இந்த உலகம் அவங்கள என்ன சொல்லுதோ அதான் சரின்னு அவங்க நினைக்கல. கண்ணாடி முன்னாடி தன்னை தானே பார்த்தாங்க. நான் இன்னும் உயரத்துக்கு போவேன், பல பேரை வழி நடத்துவேன், என்ன நானே பெஸ்டா மாத்திப்பேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த சக்சஸ்ங்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட இதயத்தை நீங்க ஜெயிக்கணும். நான் யாரா ஆக நினைக்கிறேனோ அதை நினைச்சு நான் உண்மையாவே சந்தோஷப்படுறேன்னா வர்த் தானான்னு கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேளுங்க. அதுலயே உங்களுக்கான 90% பதில் கிடைச்சிரும். அடுத்த ரகசியம் ஜன்னல். நிறைய பாக்கணும், எல்லைய தாண்டி பாக்கணும், கனவு காணணும். ஜன்னல்ங்கிறது சும்மா கம்பியும் கண்ணாடியை வச்சு செஞ்ச சிம்பிளான ஒண்ணு மாதிரிதான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க எல்லையற்ற உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்ல. கிட்டத்தட்ட பின்னாடி இருக்க அழகான உலகத்துக்கான கதவு வழி பாதை மாதிரி இந்த ஜன்னலுங்கிறது. இது வெளிச்சம், காற்று, நம்பிக்கைன்னு எல்லாத்தையும் உள்ள அனுமதிக்கும். நீங்க நிறைய பாக்கணும், நிறைய கற்பனை பண்ணணும், நிறைய கனவு காணணும்னு உங்களை அது இன்வைட் பண்ணுது. என்னைக்குமே இதுதான் இவ்வளவுதான் உலகங்கிற லிமிட்டுக்குள்ள நீங்க ட்ராப் ஆயிக்காதீங்க. உங்களோட விஷனை விரிவுபடுத்துங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி லிமிட்டோட பாக்காம சக்சஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்க ஆரம்பிங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா, நான் அந்த அளவு புத்திசாலி இல்ல, என்ன மாதிரி மக்கள் எல்லாம் வெற்றி அடைய மாட்டாங்க, இப்படி சொல்லியே நம்மள நாமே லிமிட் பண்ணிக்கிறோம், நமக்கு நாமே எல்லை போட்டுக்கிறோம். ஆனா உங்க ரூம்ல இருக்க ஜன்னல் என்ன சொல்லுது தெரியுமா? டேய் வெளிய பாடுறா, நீங்க நினைக்கிறது எல்லாமே நிஜமாக்கி காட்டுற உலகம் இருக்கு, எல்லாமே பாசிபிள் ஆகுற உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அருணிமா சின்ஹா, இவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆம்பியூட்டி டு கிளைம் எவரெஸ்ட். அதாவது கால் இல்லாம முதல்ல எவரெஸ்ட் மலையோட உச்சிக்கு போன முதல் பெண்மணி. ட்ரெயின்ல நடந்த சில விவகாரத்தினால அவங்க கீழே தள்ளப்பட்டு கால் இழந்தாங்க. செயற்கை கால் கம்பி தான் பொருத்தப்பட்டிருந்தது. இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்துருச்சேன்னு அவங்க கனவுகளுக்கான ஜன்னலை மூடி வச்சுக்கல. அவங்க வலிய தாண்டி பார்த்தாங்க, பெருசா தூரமா பார்த்தாங்க. என்னால எவரெஸ்ட் மலை உச்சியா அடைய முடியும், நான் இந்த பெரிய எவரெஸ்ட் மலையை ஏறுவேன், சாதிப்பேன்னு நினைச்சாங்க, நம்பினாங்க, அதை செஞ்சும் காட்டினாங்க. குறைகள் எதுவும் உங்க கனவுகளுக்கு தடையா இருக்காதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா இன்னைக்கு பல பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அருணிமா சின்ஹா. உங்க ரூம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஜன்னலை மட்டும் நீங்க பெருசா வச்சுக்கலாம். எந்த லிமிட்டும் இல்லாம கனவு காணுங்க, பெருசா கனவு காணுங்க. அடுத்து 6வது ரகசியம் கேலண்டர். நம்ம ரூம்ல எதுக்கு இருக்குன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்க இந்த கேலண்டரை நம்ம எப்போச்சும் டேட் பார்க்க ஏதாவது குறிச்சு வைக்க யூஸ் பண்ணுவோம். இப்போ டிஜிட்டலா வந்ததால எல்லாமே போன்ல தான் கேலண்டர் ஓபன் பண்ணி ரிமைண்டர் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேலண்டருக்கான நோக்கமே, இது நமக்கு சொல்லி தர்ற பாடமே, இலக்குகளை செட் பண்ணுங்க, இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருங்க. இதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு பாக்ஸ் மாதிரி. சில பாக்ஸஸ்ல பர்த்டேன்னு மார்க் பண்ணிருக்கோம், சில பாக்ஸஸ்ல இந்த டாஸ்க் இருக்குன்னு மார்க் பண்ணிருக்கோம், சில பாக்ஸஸ் ராங்கா போட்டு கிராஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு நமக்கு ஞாபகப்படுத்ததான் இருக்கு. அதாவது நீ என்ன பண்ணாலும் சரி, உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீ தயாரா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரின்னு ரிமைண்ட் பண்ணதான் இந்த கேலண்டர்ல இருக்க ஒவ்வொரு பாக்ஸும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. சோ வெற்றிக்கான அடுத்த ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க தயாரா இருந்தாலும் இல்ல மாட்டேன்னு சொன்னாலும் அன்னைக்கு நாள் மூவ் ஆக தான் போகுது. சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்டா பிளான் பண்ணி உங்க நாளை செயல்படுத்துங்களேன். உங்க நாளை சரியா பிளான் பண்ணுங்க, என்னெல்லாம் பண்ணலான்னு டைம் படி நோட் பண்ணுங்க, உங்க இலக்குகளை செட் பண்ணுங்க. எல்லா ப்ராக்ரஸையும் மிஸ் பண்ணாம ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. வெறும் கனவு கண்டா மட்டும் போதாது, அதுக்கான நாளை குறிச்சு அதை செயல்படுத்தணும். இலக்குகளே இல்லாத வாழ்க்கைங்கிறது ஜஸ்ட் ஒரு தினசரி ருட்டீன் மாதிரி, அவ்வளவுதான். அப்துல் கலாம் கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன டைரி இருக்குமா, அதுலதான் அவர் தனக்கான தினசரி இலக்குகளை எழுதி வச்சுப்பாராம். எந்த மனுஷன் தன்னோட நாளுக்கான மிஷன்ல ரொம்ப தெளிவா இருக்கானோ அவன் ஒரு நாளை கூட வீணாக்க மாட்டான்னு அவர் நம்பினாரு. இந்த கேலண்டர் ஜஸ்ட் உங்களோட விடுமுறைகளை மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்க மிஷனுக்கான மேப் அது. இது உங்க நாட்களை மட்டும் கவுண்ட் பண்ணாது, நீங்க அடைஞ்ச பெஸ்டான நாட்களை, வெற்றி அடைஞ்ச நாட்களை கவுண்ட் பண்ணும். சோ உங்க கேலண்டர் மாதிரி உங்க ஒவ்வொரு நாளையும் பார்த்து பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. வெற்றிக்கான பெஸ்ட் ஆயுதமா இது இருக்கும். அடுத்து 7வது ரகசியம் கதவு. எப்ப வேணாலும் கதவு திறக்க ரெடியா தான் இருக்கும். அமைதிதான், சிம்பிள் தான், ஆனா சக்தி வாய்ந்தது. அது திறக்கலனா உள்ள போகவே முடியாது, இல்ல வெளியே வர முடியாது. சோ வாய்ப்புகளுக்காக நீங்க ஓபனா இருக்கணும். வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணிக்க கதவை திறந்து விட நீங்க ரெடியா இருக்கணும். எல்லா வாய்ப்புகளும் கதவை தட்டும் தான், ஆனா நீங்க அந்த கதவை திறந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் வேலை செய்யும். பயத்திலே இருந்தா எப்படி வெற்றி அடைவீங்க? உங்க கதவுகள் மூடப்பட்டிருந்தா எப்படி வளருவீங்க? சோ தேவையான நேரங்கள்ல எஸ் சொல்ல பயப்படக்கூடாது.
தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல தயங்க கூடாது. தைரியமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். தெரியாத விஷயமா இருந்தாலும் பயப்படாம முதல் அடி எடுத்து வச்சு நடக்கணும். கல்பனா சரோஜ் இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தாங்க. 12 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. செம்ம கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. வறுமை வேற. உடல் ரீதியா மன ரீதியா ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சாங்க. விதியேன்னு அதுக்குள்ளேயே அவங்க அடைப்பட்டு கிடக்கல. கதவை திறந்தாங்க. தொழிலுக்கான வாய்ப்பை உள்ளார விட்டாங்க. இன்னைக்கு 100 கோடிக்கு மேல வர்த் இருக்க கம்பெனிய வழி நடத்திட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லாம ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் எப்படி சந்தோஷமானதா கோடிக்கணக்கில் வருமானம் நிறைஞ்சதா மாறுச்சு. தற்ற வாய்ப்புகளுக்கான கதவை நம்ம திறக்கணும். எப்பவுமே வாய்ப்புகளுக்கான கதவை நம்ம திறக்கணும். ஒன்ஸ் நீங்க திறந்துட்டா அந்த வாய்ப்பை எட்டி பிடிக்க முடியும். நம்ம வெற்றியும் அடைய முடியும். இப்ப சொல்லுங்க, கலாமோட இந்த வரிகள் சாதாரண வரிகளா? இவ்ளோ ஆழமானதா இருக்கு. வெற்றி நம்ம அமைதியான ரூம்லயுமே இருக்கும். வெற்றியை தேடி பல நாடுகளுக்கெல்லாம் போக தேவையில்ல. பல செமினார் அட்டன் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் உங்களை சுத்தி இருக்க விஷயங்களை பாருங்க. அது எனர்ஜி மூலமா பேசுறத கேளுங்க. அதிலேயே வெற்றிக்கான ரகசியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இப்போ வெற்றிக்கான 7 ரகசியங்களை நான் திரும்ப சொல்றேன். உங்க மேற்கூரைய பாருங்க. பெருசா கனவு காண சொல்லும். ஃபேன் கூலா இருக்கணும். கடிகாரம் நேரத்துக்கான மதிப்பை கொடுக்கணும். கண்ணாடி உங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஜன்னல் உங்க விஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். தொலைநோக்கு பார்வையோட பாக்கணும். கேலண்டர் உங்க இலக்குகளை தெளிவா செட் பண்ணணும். கதவு உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க வரவேற்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரிதான், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அந்த கனவு நீங்க தூங்குறப்ப வர சாதாரண கனவு இல்ல. நீங்க முழிச்சிட்டு இருக்கப்ப வர ஸ்பெஷலான கனவு. இந்த கனவுகள் எண்ணங்களா உருமாறும். இந்த எண்ணங்கள் செயல்களா மாறும். உங்களை சுத்தி இருக்க விஷயங்கள்ல கனவுகள் இருக்கு, வளர்ச்சி இருக்கு. நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. சோ சுத்தி பாருங்க. உங்களுக்கான பாடங்கள் காத்திருக்கு. அப்போ உங்க வெற்றி அது இப்பவே இங்கேயே ஆரம்பிக்குது. போங்க, உங்க வெற்றிக்கான பயணத்தை இப்பவே ஒரு ஆரம்ப புள்ளை வச்சு ஆரம்பிங்க. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து ஐயா அப்துல் கலாம், நான் அவங்கள தான் சொன்னேன், நம்மளோடு வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான மகான். அவரை நிறைய பேர் குருவாக ஏற்றுக்கொள்வோம். அவர் தனக்கு ஒரு 7 பொருட்கள், அதாவது எதுவும் எல்லாவற்றிலும் இருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லித்தரார். இந்த சொல்லித்தரதை தான் நான் குருன்னு சொல்லுவேன். எதிலெல்லாம் இருந்து கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறத, இந்த புத்தகம் இருந்தால் தான், அந்த பாடம் இருந்தால் தான், அந்த படிப்பினை இருந்தால் தான் இல்லை, எதிலிருந்து வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம். அப்படியே அவருடைய அறையிலிருந்தே அவர் சொல்கிறார், மேற்கூரை எனக்கு மேற்கூரை எதை கற்றுத்தருகிறது, என்னுடைய மின்விசிறி எனக்கு எதை கற்றுத்தருகிறது, என்னுடைய கடிகாரம் எதை எனக்கு கற்றுத்தருகிறது, என்னுடைய ஜன்னல் எதை கற்றுத்தருகிறது, என்னுடைய கண்ணாடி எதை கற்றுத்தருகிறது, என்னுடைய கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்காட்டி அது எனக்கு எப்படி கற்றுத்தருகிறது, என்னுடைய கதவு எப்படி கற்றுத்தருகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தையும் அழகாக அந்த சகோதரி நமக்கு விளக்கமாக சொன்னாங்க. ஸோ மேற்கூரையை போல் நம்மளுடைய விஷன் அப்படிங்கிறது உயர்வாக இருக்கணும், அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த மின்விசிறியை போல் தான் சூடானாலும் நம்ம பிறரை குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிறதை அந்த மின்விசிறி நமக்கு காட்டுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. கடிகாரம், அதாவது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் யார் ஒருவர் அதை பிடித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதை அள்ளி தருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணாடி உண்மையை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடியது. பிறருக்காக உயர்வாக அதுவாக இதுவாக ஒய்யாரமாக அது எதுவும் செய்யாது. இயல்பை இயல்பாக காட்டும், உண்மையை உண்மையாக சொல்லும். அதுபோல் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும். ஜன்னல், நம்மளுடைய அறை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நாம் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜன்னல் வெறும் கம்பிகளும் கதவுகளும் உள்ளடக்கியதாக எண்ணாதீர்கள். அது காற்றோட்டத்தையும் நம்மளுடைய எண்ணோட்டத்தையும் கண்ணோட்டத்தையும் அது அற்புதமாக பிரதிபலிக்க செய்யும் அப்படிங்கிறத காட்டுது. நம்மளுடைய நாட்காட்டி அப்படின்ட்டு வரிசையாக அவங்க சொன்னாங்க. கதவு அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரிடம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொண்டதுகளை எண்ணங்களாக்கி, அந்த எண்ணங்களை நம்ம கனவுகளை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை செயல்களாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் கலாம் ஐயா நமக்கு கற்றுத்தருகிறார். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள்னு சொல்கிறார். தூங்கும்போது வருவதல்ல கனவு, நம்மளை தூங்க விடாமல் செய்வதே நம்மளுடைய உயர்வான கனவு அப்படிங்கிறத சொல்வார். ஸோ அதுபோல் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் உயர்வாக மாற்றிக்கொண்டே இருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத தான் இந்த அற்புதமான ஆடியோ சொல்லிச்சு. இந்த ஆடியோவின் வாயிலாக குரு அப்படிங்கிறது நமக்கு கற்றுத்தரணும், கற்றுத்தந்ததை நாம் பின்தொடரணும். அந்த பின்தொடர்ந்த விஷயத்தை எண்ணி அந்த குரு நம் மகிழணும். இதுதான் நான் இன்னைக்கு
உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.